RTI செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வர். வணக்கம். NDP கட்சிக்கு குபெக்கில் ஆதரவு இரட்டிப்பாகி இருப்பதை அண்மையில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் புலப்படுத்துகின்றன. குபெக்கில் NDP கட்சிக்கு ஆதரவு உயர்ந்து வருவதை சாதகமாக்கிக் கொள்ள லேட்டன் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். புளொக் குபெக்குவா தலைவர் ஜில் டுசெப் வார இறுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது பிரிவினைக்கான வாக்கு என்பது குறித்த பேச்சினை புதுப்பித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கடந்த சில நாட்களாக கன்சர்வேட்டிவ் தலைவர் ஸ்டீவன் ஹாப்பரும் லிபரல் கட்சி தலைவர் மைக்கேல் இக்னாட்டியேவும் பிரசாரங்களை முன்னெடுத்து வந்தார்கள். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் அறிக்கை இந்த வாரத்தில் முறைப்படி வெளியாகும் என்று செயலாளர் நாயகத்தின் பேச்சாளரான ஃபர்கான் ஹாக் தெரிவித்தார். நிபுணர் குழுவினது அறிக்கையின் சில பகுதிகள் இலங்கை நாளேடுகளில் வெளியானமை குறித்து அவர் கவலை வெளியிட்டார். இதேவேளையில் இலங்கையின் ஆளும் கூட்டணி அரசாங்கத்துடன் சேர்ந்தியங்கும் தொழிற்சங்கங்கள் ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கைக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என ஜனாதிபதி விடுத்த கோரிக்கையின் பேரில் இரண்டுபட்டுள்ளன. இதற்கிடையில் இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு தயாரித்துள்ள இறுதி அறிக்கையை வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்கும் நோக்கில் தேர்தல் ஆணையகம் நடந்து கொண்டதாக மத்திய இரசாயன உரத்துறை அமைச்சர் MK அழகிரி குற்றம் சுமத்தினார். சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தேர்தல் ஆணையகம் தமது கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை தோற்கடிக்க முயல்வதாக கூறினார். திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் அதிகாரத்திற்கு வராதிருப்பதை நிச்சயப்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார்.